அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவையில் நடைபெறும் எஸ்ஐஆர் சிறப்பு விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் சிறப்பு விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது உரையாற்றி வருகிறார். 4 महीने से झूठ फैलाया और देश की जनता को गुमराह करने का प्रयास किया और मेरा आग्रह है सदन के पक्ष और विपक्ष के सभी सदस्यों, मैंने एसआईआर की प्रक्रिया का, इससे जुड़े हुए संवैधानिक अनुबंधों का और भूतकाल में जो एसआईआर हुए वो सभी का गहन अभ्यास किया है। मैं आज आपके माध्यम से इस सदन को और सदन के माध्यम से पूरी देश की जनता को जो झूठ विशेषकर कांग्रेस पार्टी द्वारा फैलाया गया है वो झूठ का मेरे तर्कों के हिसाब से जवाब देना चाहता हूं। आप बेटे बेटे ज्ञान मत दीजिए। मान्यवर, ये देश के संविधान में मान्यवर, ये देश के संविधान से, संविधान के अनुच्छेदों से चुनाव आयोग की रचना हुई। एक प्रकार से चुनाव आयोग एक संवैधानिक संस्था है। संविधान के अंदर चुनाव आयोग का गठन, उसकी शक्तियां, चुनावी प्रक्रिया, मतदाता की परिभाषा और मतदाता सूची को तैयार करने और उसके सुधारने के लिए की शक्तियां, इसके बारे में स्पष्ट प्रावधान किए गए। और मान्यवर, बड़ी विनम्रता से मैं बताना चाहता हूं कि प्रावधान जब किए गए तब हमारी पार्टी बनी ही नहीं थी। हमारी पार्टी के अलावे जो लोग हैं, इन लोगों ने संविधान सभा में चर्चा कर संविधान को बनाया था। इसलिए ये पूरी चुनाव की प्रक्रिया जो संविधान के अंदर व्याख्यायित की गई है और आज जो हो रहा है, ये दोनों के बीच में क्या अंतर है और आरोप क्या है, इसको मैं जवाब देना चाहता हूं। मान्यवर, फ्री एंड फेयर चुनाव कराने का हमारा संविधान ने जिम्मेदारी चुनाव आयोग की तय की। मतदाता सूची बनाने की और मतदाता सूची में सुधार करने की जिम्मेदारी भी चुनाव आयोग को दी। மக்களவையில் அமித்ஷா உரையாற்றி வருகிறார். தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப எஸ்ஐஆர் சிறப்பு விவாதம் தொடர்பாக அமித்ஷா தற்போது உரையாற்றி வருகிறார். அதன் சிறப்பம்சங்கள்ல என்ன விஷயங்களை முன்னெடுத்து அவர் பேசி வருகிறார்? பூர்ணிமா, பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்து விட்டது, தேர்தலும் நிறைவடைந்து விட்டது. அடுத்து 2026 தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த 5 மாநிலங்களோடு சேர்த்து 12 மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் நடத்தி வருகிறது. இதுல தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு எஸ்ஐஆர் பணிகள் நாளையுடன் நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையிலே எஸ்ஐஆர் என்பது இந்திய தேர்தல் ஆணையம் அவசர கதியில் நடத்துகிறது, இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும், இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது என்றெல்லாம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே குரலாக எழுப்பி வந்த நிலையில நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இது குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்கிய இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த நிலையிலே நேற்று முதல் இன்று வரை 2 நாட்கள் இந்த எஸ்ஐஆர் மீதான விவாதங்கள் மக்களவையில் நடைபெற்று வருகிறது. 2 நாட்களாக நடைபெற்ற எஸ்ஐஆர் மீதான விவாதங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சியினுடைய குழு தலைவர்களும் நாடாளுமன்றத்துடைய மக்களவையில உரையாற்றி இருந்த நிலையிலே நிறைவு நாளான இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எஸ்ஐஆர் விவகாரங்கள் குறித்தெல்லாம் உரையாற்றி வருகிறார். அமித்ஷா உரையை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அமித்ஷா உரையை தொடங்கிய உடனே இந்த எஸ்ஐஆர் விவகாரங்களை ஏன் ஆளும் அரசு உடனடியாக விவாதத்திற்கு ஏற்கவில்லை என்பதற்கான விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த காரணம் என்னவென்றால்,
எஸ்ஐஆர் விவகாரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தோடு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடியது. இதில் நாடாளுமன்றத்துடைய மக்களவையில எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்தப்படும் போது அதில் கேள்விகள் எழுப்பப்பட்டால் எப்படி ஒரு அரசாங்க அதிகாரிகளால், அதாவது இங்கு மக்களவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதில் சொல்ல முடியும்? அது இந்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய விவகாரம். அதனால்தான் நாங்கள் எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடத்துவதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையிலுமே தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கலாமா என்று கேட்டபோதுதான் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கலாம் என தெரிவித்து இந்த 2 நாட்களாக இந்த அவையில விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனால் மத்திய அரசோ தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்தான விவாதத்திற்கு மட்டுமே சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில எதிர்க்கட்சிகள் முழுக்க எஸ்ஐஆர் சார்ந்து மட்டுமே பேசியிருக்கிறார்கள். ஆகவே நானும் இந்த தருணத்துல எஸ்ஐஆர் குறித்தெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அது எப்படி எல்லாம் நடைபெற்று என்பதை இந்த மக்களவையில் இருந்து நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் நாட்டு மக்களுக்கு என தெரிவித்து பல்வேறு தகவல்களை வரலாற்று அடிப்படையில தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி வருகிறார். அவருடைய உரை என்பது ஒரு 20 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நிறைவாகவே இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே நேற்று மற்றும் இன்று பிற்பகல் வரை பேசியிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய மக்களவை குழு தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து மற்றும் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் என்ற வகையில் தற்போது அமித்ஷா நாடாளுமன்றத்துடைய மக்களவையில விளக்கம் அளித்து தன்னுடைய உரை என்பதை தொடர்ந்து வருகிறார். இந்த உரையினுடைய முடிவுல அமித்ஷா என்னென்னலாம் பேசினார் என்பது குறித்து நாம் இன்னும் விரிவாக செய்திகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.